தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டம். அவசர சட்டம் கொண்டுவரும் திட்டத்தை கைவிட்டது காங்கிரஸ். ராஜ்யசபா தேர்தலுக்கு மீதமுள்ள ஒரு வேட்பாளர் யார்? கட்சி எம்எல்ஏக்களுடன் திமுக தலைவர் கருணாநிதி ஆலோசனை. பெண் எம்எல்ஏவின் கள்ளக்காதல் கையும் களவுமாக அம்பலப்படுத்திய கணவர். விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மசோதாவை அமல்படுத்துவதற்காக அவசர சட்டம் பிறப்பிக்க முடிவு செய்திருந்த மத்திய அரசு எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்து அந்த திட்டத்தை ஒத்திவைத்துள்ளது. ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் அரிசி கோதுமையை வழங்கும் வகையில் உணவு பாதுகாப்பு மசோதாவை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இந்த மசோதா கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் நிலக்கரி சுரங்க ஊழல் பிரச்சினையால் நிறைவேற்றப்படவில்லை. இதனால் அவசர சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா, இடதுசாரி கட்சிகள், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவசர சட்டம் மூலம் உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் அவசர சட்டம் மூலம் உணவு பாதுகாப்பு மசோதாவை அமல்படுத்துவது குறித்து ஆலோசிப்பதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் இல்லத்தில் மத்திய அமைச்சரவை வியாழனன்று கூடியது. நிதியமைச்சர் ப. சிதம்பரம், சட்ட அமைச்சர் கபில் சிபல், விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவார் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கடைசியாக இன்னொரு முறை எதிர்க்கட்சிகளை சமரசப்படுத்த முயற்சி மேற்கொள்ளலாம் என்று மன்மோகன் சிங் கருத்து தெரிவித்தார். அதையடுத்து அவசர சட்டத்தின் மூலம் மசோதாவை நிறைவேற்றுவது குறித்த முடிவை ஒத்தி போடுவது என்று அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு மசோதாவை அமல்படுத்த அவசர சட்டம் தயாராக இருப்பதாகவும், ஆனால் பார்லிமெண்ட் மூலமே நிறைவேற்ற அரசு விரும்புவதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். சிறப்பு பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் மசோதாவை நிறைவேற்றுவது குறித்து பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத், உணவுத்துறை அமைச்சர் தாமஸ் ஆகியோர் எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் சிதம்பரம் கூறினார். எதிர்க்கட்சிகள் ஆதரவளித்தால் சிறப்பு கூட்டத்தொடரில் உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். ஆனால் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகஸ்டில் துவங்கும் மழைக்கால கூட்டத்தொடரை வேண்டுமானால் முன்கூட்டியே கூட்டும்படி யோசனை தெரிவித்துள்ளார். இதனால் சிறப்பு கூட்டத்தொடர் கூடுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவிக்கு போட்டியிடுவது தொடர்பாக கட்சி எம்எல்ஏக்களுடன் திமுக தலைவர் கருணாநிதி அவசர ஆலோசனை நடத்தினார். தமிழகத்திலிருந்து 6 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான அரசியல் களம் பரபரப்பாக சூடுபிடித்துள்ளது. ஆளுங்கட்சியான அதிமுக 5 வேட்பாளர்களை அறிவித்த கையோடு புதனன்று கட்சி பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முன்னிலையில் வேட்புமனு தாக்கலும் செய்துவிட்டது. அதே நாளில் தேமுதிகவின் 7வது எம்எல்ஏ ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து அதிமுக ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ராஜ்யசபா தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்பை படிப்படியாக இழந்து வரும் தேமுதிக முடிவெடுக்க முடியாமல் குழப்ப நிலையில் உள்ளது. இந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு 6வது வேட்பாளரை களமிறக்க திமுக சுறுசுறுப்பாகிவிட்டது. வியாழனன்று அக்கட்சி எம்எல்ஏக்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் தலைவர் கருணாநிதி முன்னிலையில் கட்சி தலைமையகத்தில் நடந்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த அவசர ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் கருணாநிதி. கால அவகாசம் இருப்பதால் விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்று கருணாநிதி கூறினார். நடக்க இருக்கிற மாநிலங்களவை தேர்தலை பற்றி எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை. இன்னும் 4 நாள் இருக்கிறது. உரிய நேரத்தில் கலந்து பேசி உரிய முடிவு எடுப்போம். குறிப்பிட்ட எந்த கட்சிகளிலும் கண்டுக்கவில்லை. பொதுவாக எல்லா கட்சியிடத்திலும் பேசுவோம். தேமுதிக தவிர பிற கட்சிகளிடம் ஆதரவு கேட்கும் முடிவுக்கு திமுக வந்துள்ளது. கைவசம் 23 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் மேலும் 11 பேரின் ஆதரவு திமுகவிற்கு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் போட்டி வேட்பாளர் நிற்காத பட்சத்தில் திமுக வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பும் உள்ளது. அதிமுகவில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணி விறுவிறுப்பாக துவங்கியுள்ளது. ஆளுங்கட்சியான அதிமுகவில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் தங்களது பதிவை புதுப்பிப்பதற்கும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்குமான விண்ணப்ப விநியோகம் வியாழனன்று துவங்கியது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டன. இந்த படிவங்களை முதல் நாளிலேயே வாங்குவதற்காக ஏராளமான அதிமுகவினர் திரண்டனர். தலைமை அலுவலகத்தில் வழங்கப்படும் ஒரு விண்ணப்ப படிவத்தில் 25 உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். விண்ணப்ப
விண்ணப்பங்களை பெற வந்திருந்த அதிமுக நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி அதிக அளவிலான உறுப்பினர்களை சேர்க்க உள்ளதாக கூறினர். ஏற்கனவே எங்களை மாதிரி இப்ப புதிய உறுப்பினரை நாங்க நிறைய பேர் 4 லட்சம் பேர் அம்மா சேர்க்க சொல்லியிருக்காங்க. சேர்த்து 40 தொகுதிகள் நாங்க பாடுபடுவோம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உறுப்பினர் சேர்க்கை கட்டணத்துடன் ஜூலை 7ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. உறுப்பினர் சேர்க்கை கட்டணமாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 10 ரூபாயும் பிற மாநிலத்தவர்கள் 5 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. லோக்சபா தேர்தலுக்கு இப்போதே தயாராகும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கள்ளக்காதலனுடன் ரகசிய வாழ்க்கை நடத்தி வந்த பெண் எம்எல்ஏவை அவரது கணவர் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தைச் சேர்ந்தவர் திலீப். இவரது மனைவி லட்சுமி. ஆளும் கட்சியான சமாஜ்வாடி கட்சியின் எம்எல்ஏ லட்சுமிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் முகுல் என்ற வாலிபருடன் லட்சுமிக்கு காதல் மலர்ந்தது. கணவரை புறந்தள்ளிவிட்டு குழந்தைகளை அழைத்துச் சென்று தனியே வசிக்க துவங்கினார். அவ்வப்போது முகுல் அந்த வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கம். பலமுறை திலீப் கெஞ்சி பார்த்தும் லட்சுமி வீடு திரும்பவில்லை. அதனால் சம்பவத்தன்று நள்ளிரவில் மனைவியும் காதலனும் வசிக்கும் வீட்டின் முன் திலீப் பஞ்சாயத்து வைத்து விட்டார். விரைந்து வந்த போலீசார் ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்றதும் வழக்கேதும் பதிவு செய்யாமல் சென்றுவிட்டனர். உதவிக்கு யாருமின்றி திலீப் கதறி எழுத வண்ணம் மனைவி வீட்டின் முன் நின்றிருந்தார். इनके अक्टूबर 2012 से प्रेम संबंध थे। मैंने ये बेब सिनेमा पे भी 14 मार्च को पकड़े थे नाइट शो में, और यहाँ भी आज रंगे हाथों पकड़ लिया। तो उसके बाद ये अब शोर मचा रही हैं और इन्होंने मुझे धक्का मार के गेट से निकलवाया है। पत्नी आपकी कहाँ से विधायक है? चंदोसी विधानसभा क्षेत्र से। कौन पार्टी से? समाजवादी पार्टी से विधायक है, और इन्होंने पार्टी की भी छवि को खराब किया है. கணவர் கூறுவதெல்லாம் பொய் என்று மறுக்கும் எம்எல்ஏ லட்சுமி என் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடித்து கொடுமைப்படுத்தியதால் கணவரை விட்டு குழந்தைகளுடன் தனியே வசிப்பதாக கூறுகிறார். தனது ஒரே எதிரி கணவர்தான் என்று ஆவேசமாக கூறினார். ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் அவரது கணவரும் போட்ட குடுமிப்பிடி சண்டை பற்றித்தான் உத்தரப்பிரதேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் இப்போது அலசப்படுகிறது. லட்சுமி விவகாரம் கட்சி மேலிடத்துக்கும் தெரிந்துவிட்டது. இதுபோல் மீண்டும் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று லட்சுமியை மொராதாபாத் மாவட்ட தலைவர் பிரோஸ்கான் எச்சரித்துள்ளார். பழனி முருகன் கோவிலில் உண்டியல் பணத்தை திருடிய பெண் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் பணம் எண்ணப்படுகிறது. இந்த மாத உண்டியல் பணம் எண்ணும் பணியில் பொள்ளாச்சி கல்யாண விநாயகர் சேவா சங்கத்தைச் சேர்ந்த 350 ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையைச் சேர்ந்த சின்னத்தாய் என்பவர் உண்டியல் பணம் எண்ணும்போது 29,400 ரூபாயை திருடிவிட்டார். இதை கோவில் கண்காணிப்பாளர் கண்டுபிடித்தார். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சின்னத்தாயை கைது செய்து அவரிடமிருந்த பணத்தை போலீசார் கைப்பற்றினர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பழனி அடிவாரம் போலீசார் சின்னத்தாயிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் இருந்து வெளிமாநிலத்திற்கு கடத்த முயன்ற 1.5 டன் அரிசி மூட்டைகளை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றினர். விழுப்புரம் பகுதியில் ரேஷன் அரிசி பதுக்கப்பட்டு வெளிமாநிலத்திற்கு கடத்தப்படுவதாக உணவு கடத்தல் தடுப்பு போலீசாருக்கு தகவல் வந்தது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கீழ்பெரும்பாக்கம் அருகே போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டிருந்த போது அந்த வழியாக லாரி ஒன்று வந்தது. போலீசாரை பார்த்ததும் லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் இருவரும் லாரியை நிறுத்திவிட்டு இறங்கி தப்பியோடினர். லாரியை போலீசார் சோதனை செய்தபோது அதில் 1.5 டன் ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. லாரியில் இருந்த அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே மயான இடத்தை மீட்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் அடுத்துள்ள மைக்கேல்பட்டி கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இங்கு இறப்பவர்களை அருகில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்தனர். இந்நிலையில் வக்கம்பட்டியைச் சேர்ந்த லாரன்ஸ் என்பவர் கல்லறை தோட்டம் தமக்கு சொந்தமானது என கூறி இறந்தவர்களின் உடல்களை புதைக்க விடாமல் தோட்டத்தை சுற்றி வேலி அமைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் சசிகலா மற்றும் போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
கல்லறை தோட்டத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். புலி சிங்கத்தை காட்டிலும் சிறுத்தை வலிமையானதாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. குஜராத்தில் உள்ள கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் வசித்து வருகின்றன. இங்கு சிறுத்தைகள் எவ்வளவு வசிக்கின்றன என்பது பற்றியும் சிங்கத்தை எவ்வாறு சிறுத்தைகள் சமாளிக்கின்றன என்பது குறித்தும் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிங்கம் புலிகளை விட சிறுத்தை புத்திசாலித்தனமாகவும் வலிமையானதாகவும் இருப்பது ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. சிறுத்தையிடம் இருந்து இரையை பலவந்தமாக கைப்பற்ற முயன்ற சிங்கம் கடைசியில் தோல்வியை தழுவியதை கேமராவில் படம் பிடித்துள்ள ஆய்வு குழுவினர் அதை தங்களது ஆய்வு முடிவுக்கு ஆதாரமாக காட்டுகின்றனர். लेपर्ड एक बहुत ही खूबसूरत और ऐसी स्पीशीज है जो इजीली उसकी साइटिंग्स नहीं होती है, लेकिन यहाँ पे वो लायन के साथ सरवाइव कर रही है. इतनी जो कि जिसको माना जाता है लायन से ज्यादा स्ट्रांग एंड टाइगर से ज्यादा चालाक जिसको माना जाता है, उसकी यहाँ पे हम स्टडी कर रहे हैं और उसकी जो पॉपुलेशन है यहाँ पे काफी अच्छी संख्या है. சிங்கங்களுக்கு பெயர் பெற்ற கிர் காட்டில் சிறுத்தைகள் மற்றும் புலிகளும் அதிக எண்ணிக்கையில் வசிப்பதும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 208 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,072 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,634 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 47 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,980 ரூபாயாக இருந்தது. மின்சாரத்திற்கு காத்திருக்காமல் திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் சூரிய ஒளி மின்சார திட்டத்தை செயல்படுத்த துவங்கியுள்ளனர். தொழில் நகரமான கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தறி தொழில் பிரதானமாக விளங்குகிறது. இத்தொழிலை நம்பி பல லட்சம் தொழிலாளர்கள் உள்ளனர். ஆனால் தமிழகத்தில் நிலவும் பல மணி நேர மின்வெட்டால் வேலையின்றி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனத்தினர் தங்களது தொழில்கூடங்களை தொடர்ந்து இயக்க முடியாமல் மாற்று தொழிலை தேடிச் சென்றனர். மின்வெட்டு பிரச்சினையால் தொழிலாளர்களின் குடும்பங்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டன. அரசை நம்பி மின்சாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்காமல் திருப்பூர் மாவட்ட விசைத்தறி கூட உரிமையாளர்கள் சூரிய ஒளி மின்சார திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்துள்ளனர். காரணம்பேட்டை, ஆண்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ், பூபதி ஆகியோர் தமக்கு சொந்தமான விசைத்தறி கூடங்களில் சூரிய ஒளி தகடுகளை பொருத்தியுள்ளனர். அதன் மூலம் மின்சாரம் பெற்று விசைத்தறிகளையும் இயக்கி வருகின்றனர். அனைத்து விசைத்தறி உரிமையாளர்களும் இத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த 50% மானியத்தை அரசு வழங்க வேண்டும் என்று கனகராஜ் கேட்டுக் கொண்டார். விசைத்தறி கூடம் 10 ஆண்டுகளை நடத்தி வந்துட்டு இருக்கிற நாங்க இந்த மின்வெட்டு பிரச்சனையில எங்க தொழில் மிக நசிவடைஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒரு தனியார் நிறுவனத்தை, சோலார் நிறுவனத்தை போய் அணுகினோம். அவங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிற கருத்தை எங்களுக்கு தெரிவிச்சு எங்க நெசவு கூடத்துல சோலார் அமைப்பை அமைச்சு கொடுத்தாங்க. அந்த சோலார் அமைப்பினால் எங்களுக்கு காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மின்சாரம் சேமிக்கப்படுகிறது. விசைத்தறி தொழில் மட்டுமின்றி மற்ற தொழிலும் நலிவடையாமல் இருக்க தடையில்லா மின்சாரத்திற்கு சோலார் மின்சார திட்டத்தை செயல்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று தொழில் முனைவோர் எதிர்பார்த்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.